உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம், காலம் ஈதுவே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் ஏசுராஜனே. இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஒரு முறை கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு வழியாக செல்லும் போது விரைவிலிருந்து குருடனான ஒரு மனிதனை கண்டார். அப்பொழுது சீஷர்கள் அவரை நோக்கி, போதகரே, யாருடைய பாவத்தின் காரணம் இவன் குருடனாக பிறந்தான்? இவனுடைய பாவமோ அல்லது இவன் பெற்றோருடைய பாவமோ என்று கேட்டார்கள். சீஷர்களுடைய இந்த கேள்வியின் மூலமாக ஒரு பொதுவான சிந்தனை வெளிப்படுவது என்னவென்றால், ஒருவேளை ஒரு மனிதனுக்கு துக்கம், கஷ்டம், பாடுகள் வரும் என்றால் அது அவனுடைய பாவங்களின் காரணமே வருகிறது என்று. யோபை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டு ஆண்டவர் தாமே கூறுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்த அவனைப் போல வேறு யாரும் இல்லை என்று. அவன் சோதிக்கப்பட்டதின் காரணம் தன்னுடைய எல்லா ஆஸ்தி மற்றும் குழந்தைகளை இழந்தான். மேலும் அவனுடைய சரீரம் முழுவதும் கொடிய பருக்களால் நிறைந்தன. இதன் காரணம் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவனை பார்க்கும்படி வந்த எல்லாரும், விசேஷமாக அவனுடைய நண்பர்கள், யோபு மற்றும் அவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ததன் காரணம் இந்த தண்டனையை அவன் அனுபவிக்கிறான் என்று கூறினார்கள். வாஸ்தவத்தில் கஷ்டத்தின் நேரத்திலும் யோபு ஒரு பாவமும் செய்யாதிருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே மனுக்குலத்தின் எல்லா பாவ பாரத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் பயங்கரமான கொடுமைகள், அடிகள், துக்கங்கள், அவமானங்கள் மற்றும் நிந்தனைகளை சகித்துக் கொண்டார். எப்பொழுது அவர் சிலுவையில் மனுக்குலத்தின் பிராயச்சித்தத்திற்காக மரணத்தை சகித்துக் கொண்டிருந்தாரோ அப்பொழுது பார்க்கிறவர்கள் அவர் கொடுமை செய்யப்பட்டவர், அதாவது அவரை குற்றவாளியாக எண்ணினார்கள். மேலும் அவரை அசட்டை பண்ணினார்கள். பார்க்கிறவர்கள் உண்மையை அறிய வேண்டும் என்ற அவசியத்தை உணரவில்லை. அவரோ குற்றமற்ற மாசற்ற நீதிபரராய் இருந்தும் கூட நம்முடைய பாவ மன்னிப்புக்காக எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்காக கிடைக்க வேண்டியதான நியாயமான தண்டனையை அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சபிக்கப்பட்ட மரணத்தை சகித்துக் கொண்டார். அவருடைய மரணம் எவ்வளவு உண்மையோ அதுபோலவே அவர் மருத்துவரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதும் நிகர்சனமான உண்மையே. மேலும் அவர் இன்றும் பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களுக்காக கொடுமை செய்யப்பட்டு மரணமடைந்து மருத்துவரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். அப்படி செய்யும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.